3000 பாம்புக்கிட்ட கடி வாங்கின இந்த மனுஷன் இன்னொரு விஷ பாம்புக்கிட்டையும் வந்து கடி வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, 9 தடவை காமாக்கு போயிருக்காரு மற்றும் 2 தடவை ஐசியூலையும் வச்சுருக்காங்க. அப்பவும் கூட இந்த பாம்பு வந்து பிடிக்கிறது மக்களுக்காக ஏதாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லி இந்த பாம்பு பிடிக்கிறத வச்சு பல வீட்டுகளில் வந்து ஃபேமிலியை வந்து சேவ் பண்ணியிருக்காரு. இது வந்து வைவா சுரேஷ். கேலாவதி 2022 என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாகப்பாம்பு கோபுரா பாம்பு வந்து பிடிக்க போயிருக்காரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த பாம்பு எதிர்பாராத விதமாக அவரோட தொடரை வந்து கடிச்சிருது. அந்த கடினால என்ன ஆகுதுன்னா, அந்த விஷம் வந்து தலைக்கெறியுது. வந்து அவரை காப்பாற்றணும் அப்படின்னு டாக்டர்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. கடைசியில் கையையும் விழிச்சிடுறாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கார் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் மக்கள் அவருக்காக வந்து அழுது போராட்டம் கூட நடத்துகிறாங்க. போராட்டம்னா கிடையாது, மௌன போராட்டம். அவர் பழைக்கணும்னு சொல்லி உலகமே வந்து பிரார்த்தனை பண்ணுது. உயிர் பழைச்சி வந்துடுறாரு. அவர் ஃபேமிலியும் இனிமேல் தொழிலுக்கே போகாதீங்க அப்படின்னு வற்புறுத்துறாங்க. அப்பவும் சொல்லாமல் அவர் கேட்காம மறுபடியும் வந்து பாம்பு பிடிக்கவே போய் நாட்டுக்காக